எல்லாம் வழிநடத்துகிற மகேஷ் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இவ்வாறு தோழர்களே, நெல்லை கவின் படுகொலை என்பது இன்றைக்கு தமிழ்நாட்டை பெரிய உலுக்கிய சம்பவமாக இல்லை என்பதுதான் வைக்கிறது. ஜல்லிக்கட்டுக்காக திரண்ட கூட்டம், மாட்டுக்காக திரண்ட கூட்டம் இன்னைக்கு மனுஷனுக்காக திரளே என்பது ஒரு வேதனையான செய்தி. எங்கே போனாலும் தெரியல. பெரிய தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் இருந்தாலும் சரி, நாளைய முதல்வர் கணவரை வாழ்கிறவர்கள் இருந்தாலும் சரி, முதல்வராகவே வைத்திய மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிற நபராக இருந்தாலும் சரி, எவனையுமே இந்த களத்தில் காணும். காலங்காலமாக எல்லாவற்றுக்கும் போராடக்கூடிய ஒரு போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய தந்தை பெரியாரை, புரட்சியாளர் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருக்கிற இயக்கங்கள் தான் இன்றைக்கு களத்தில் நிற்கிறார்கள். அதுவும் பாதிக்கப்பட்ட சமூகமாக இருக்க மட்டும்தான் பேசுகிறோம். வழியை உணர்ந்த மட்டும் தான் வீதிக்கு வந்துருக்கலாம். முற்போக்கு வேடங்கள்லாம் இன்றைக்கி கலைஞ்சு நிற்கிது. அஜித்குமார் படுகொலை கேட்கப்பட வேண்டியது, நீதி கேட்கப்பட வேண்டியதுதான் லாக்அப் டெத்து. ஆனால் இன்றைக்கி அதே மாதிரி இன்றைக்கு ஒரு கொலை நடந்திருக்கிறது. அது அரசு அதிகார ரவுடிகள் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள். இது ரவுடிகளாக உருவாக்கப்பட்டவங்க கொலை செஞ்சிருக்காங்க. அந்த 2 பேரும் மனுஷன் தான். ஏன்னா நான் இங்கே சாதிதான் பிரச்சனை. ஒருவேளை கவின் அந்த சுஜித்தை கொலை பண்ணியிருந்தால் இது வேறு மாதிரி போயிருக்கும். சுஜித்துடைய கத்தி கவின் கையில் இருந்திருந்தால், இந்த சுஜித்தை பதம் பார்த்திருந்தால் இந்த சமூகம் வேறு மாதிரி இன்றைக்கி தமிழ்நாடே 2000. அப்படி ஏன் இப்போ இதுக்கு ஒரு புத்தி, ஏன் இந்த சாதிய புத்தி? கவின் என்ன படித்த பட்டதாரி, ஏதோ சரக்கு அடிச்சதுதான், அந்த சீமான் மாதிரி பொம்பளை பொறிக்காக இருக்கிறான், குடிச்சுக்கிறா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா படித்த பட்டதாரி. அவன் மாதிரி மாப்பிள்ளை தேர்னாலும் கிடைக்காது உங்களுக்கு. இப்போ எதிராக கொண்டுச்சுன்னா இந்த சாதி வெறி. சாதி வெறி என்பது உளவியல் நோய். இந்த உளவியல் நோய்க்கு மறந்து அரசு தான் போடணும். நாங்களாம் போட முடியும், காயத்தை தான் உண்டாக்க முடியும் கோபத்துக்கு. அது அரசு தான் இதை முன்னெடுக்கணும். இது ஏதோ ஒரு கவின் படுகொலை செய்யப்படல, இந்த சமூகம் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இது சுதந்திர நாடா? இது நாடாடா? இது இன்றைக்கி ஊரு தனி சேரி தண்ணி இருக்குது. ஒரு இளைஞனா ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ண முடியல, ஆனால் அதுக்காக படுகொலை செய்யப்படுறான்னு சொன்னால் இது நாடான்னு கேட்கும். ஏன் இந்த முற்போக்கு பேசக்கூடிய தோழர்கள் கூட இன்றைக்கு மௌனம் காப்பது என்பது தான் இருக்கிறதுலே பெரிய அயோக்கியத்தனமாக இருக்குது. காலங்காலமாக இருக்கும். அரசு ஓட்டு பொறுக்கிற அரசியல் கட்சிகள், அரசுகள் மௌனம் காக்கும். ஏன்னா அவனுக்கு தேவை இருக்குது, பொறுக்கி தின்ற தேவை. முற்போக்கு பேசுகிற நமக்கே அந்த வீதிக்கு வந்திருக்கணும். இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மாட்டுக்கு திரண்ட கூட்டமெல்லாம் அந்த மனிதனுக்கு திரண்ட வேண்டும். இந்த அரசு இந்த சட்டத்தை சீர்படுத்த வேண்டும். இந்த ஆணவ படுகொலை என்பது நாளைக்கு நடக்கிறோம், நாளான்னைக்கு நடக்கும். ஏன்னா இது உளவியல் நோய்க்கு தீர்வு தான் விழிப்புணர்வு. இந்த அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும். ஏதோ ஒரு சுஜித்துக்கும் கவின் குடும்பத்துக்குமான மோதலாம் நீ நினைக்கிறீங்க. இது ஒரு சமூக பிரச்சனையாக மாறுது. சமூகம் ஒரு நாட்டோட பிரச்சனையாக மாறுது. இந்த நாடு எங்கே போய் முடியும் என்ற ஒரு கேள்வியாக இருக்குது. இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் பார்ப்பன பயங்கரவாதம், மனு தர்மம், சனாதனம், அதோட அடித்தளம் தான் இந்த கொலைக்கு அடித்தளமாக இருக்குது. அரசு பள்ளிக்கூடங்களிலே, கல்லூரிகளிலே ஜாதி ஒழிப்பு கொடுத்து ஒரு பிரச்சாரங்களை மேற்கொள்ள வேண்டும். சமூக மாற்றத்தை உருவாக்க பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும். புதிய சட்டத்தை இயற்ற வேண்டும். அப்போ தான் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக மாறும். ஆகவே தீர்வு கிடைக்கும் வரை நாம் போராட வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அன்பான தோழர்களே, ஒரு சமூகத்தை தொடர்ந்து நீங்கள் படித்து கொண்டே இருக்கிறீர்கள். ஏன் நாம் மாடுகளாக கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறோம்? நாமும் திமிரி எழுவோம் என்று ஒரு சமூகம் திரும்பவே ஆனால் இந்த நாடு தாங்காது, சுடுகாடாகவே மாறும். ஆகவே அரசுக்கு எச்சரிக்கை அளிக்கிறோம். திராவிட மாடல் அரசு உண்மையான பெரியார் கொள்கையை ஏற்றுக்கிற அரசாக இருந்தால் நீங்கள் இந்த சட்டத்தை, புதிய சட்டத்தை கொண்டு வர வேணும். நாங்கள் ஆதரிக்கிறோம். அதுக்காக உங்களுக்கு அடிமை கிடையாது. நாங்கள் 8 மணி நேர வேலை திட்டத்தை நீங்கள் மாற்றி அமைத்த போது உங்களுக்கு கண்டிச்சோம். ஆதரிக்க வேண்டிய நேரத்தில் ஆதரிப்பது, கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பது உங்களுடைய கடமை. உங்கள் பெரியாரிஸ்டாக சொல்கிறோம். இந்த திராவிட மாடல் அரசு, பகுத்தறிவு அரசு, பெரியார் கொள்கை ஏற்ற அரசாக இருந்தால் இந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கள். இல்லை உங்களுடைய முகத்தையும் சேர்த்தே கிழிப்போம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டம் வெற்றி பெறும். இந்த மக்கள் மன்றம் ஏதோ தெருவில் போராடுறாங்க, இவங்களால போராடுறதுல என்ன பண்ண முடியும்னு நீங்கள் பேசிட முடியாது. 7 தமிழர் விடுதலையை நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு 7 பேருக்கு தூக்கு தண்டனை நீதிமன்றம் தீர்ப்பளிச்சது. ஒரு உயிரை பலியாக கொடுத்து ஒரு உயிரை இழந்து இந்த 7 தமிழர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்கன்னா இந்த மக்கள் மன்றம் காரணம். அது மாதிரி எண்ணற்ற தமிழர் நாளை உயிரோடு இருக்க வேண்டும். இந்த சாதிய படுகொலை தீர்வு வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கொடி பிடிப்பதா, ஆயுதம் மேலதா, அரசியல் தீர்மானித்துக் கொள் என்று கூறி நன்றி, வணக்கம்.